வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு பெண்ணுக்கு நிறைய வீணை வாசிக்கணும்னு ஆசை. அதனால் தினந்தோறும் வீணை பயிற்சி எடுத்து வீணை கிளாஸுக்கெல்லாம் போச்சு. வீணையை நல்லா வாசித்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் அது மனசுக்குள்ளே நம்ம வீணை நல்லா வாசிக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி அதுக்குள்ளே இருந்துச்சு. நம்ம ஒருவேளை வீணை நமக்கு சரியாக வரலையா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோமா, இந்த வீணையில் நம்ம பெரிய ஆளாக முடியுமாங்கிற ஒரு சின்ன குழப்பம் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ அந்த ஊரில் ஒரு வீணை வித்வான் வீணை வாசிக்கிறார், கச்சேரி நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அந்த கச்சேரிக்கு போய் பார்த்து அந்த வீணை வித்வான் நல்லா வாசித்தார். பார்த்து ரசித்து அடுத்த நாள் அவர் தங்கியிருக்கிற அறைக்கு போய், ஐயா நீங்கள் மிகப்பெரிய வீணை வித்வான், எனக்கும் வீணை வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை. நீங்கள் கோச்சிக்கலைன்னா உங்களுக்கு முன்னால் இந்த வீணையை நான் வாசித்து காட்டுறேன். நான் நல்லா வாசிக்கிறேன்னா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிக்கிட்டிங்கன்னா எனக்கு திருப்தி ஆகிடும். இல்லைனா வீணை கற்றுக்கிறதுல நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது எனக்கு வருமா, என்னால் முடியுமான்னு என்னுடைய வாசிப்பை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த வித்வான் முன்னால் வீணையை நல்லா ரொம்ப சிறப்பாக வாசித்துச்சு. அந்த வீணை வித்வான் பார்த்துட்டு ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. முடித்தோடனே எப்படியா வாசிக்கிற அப்படின்னோடனே, இல்லைம்மா கஷ்டம், நீ வீணையில் பெரிய ஆளாக வர்றது கஷ்டம், அவ்வளோ ஒன்றும் திருப்திகரமாக நீ வாசிக்கலை, இன்னும் நல்லா வாசிக்கலாம் அப்படின்னார். உடனே வீட்டுக்கு வந்த பொண்ணுச்சா தெரியாமல் இதில் நம்ம இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வீணையை கற்றுக்கிறத பயிற்சிக்கு போகிறத நிறுத்திட்டு தன்னுடைய அப்பா கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸில் உதவி செஞ்சு பிஸ்னஸில் பெரிய ஆளாகி அவங்க பிஸ்னஸை பெரிய ஆளாக்கி அப்பாவுக்கு பிறகு அந்த அவங்களுடைய நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புக்கெல்லாம் வந்துருச்சு. தலைமை பொறுப்புக்கெல்லாம் வந்தப்போ திருப்பி அந்த வீணை வித்வானை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ பார்த்து, ஐயா நல்ல வேளை நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க வீணை வாசிக்கிறது சரியில்லை, நீ இன்னும் வாசிக்கணும், இப்படி இருந்தால் மேலே வர முடியாது, ரொம்ப அவ்வளோ நான் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி வாசிக்கலைன்னு நீங்கள் அன்றைக்கி சொல்லியிருக்கனால தான் நான் வீணையை தூக்கி போட்டுட்டு என்னுடைய அப்பாவுடைய தொழிலை பார்த்து எனக்கு இந்த தொழில் எதிராக மேலே வந்துட்டு அதுக்கு நீங்கள் தான் காரணம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீணை வித்வானை பார்த்து கேட்டுச்சா, சரி என்னுடைய ஒரே ஒரு வாசிப்பை பார்த்து நான் சரியில்லை, அதில் நான் மேலே வர முடியாதுன்னு எப்படி கணிச்சிங்க, எப்படி என்னை ஜட்ஜ் பண்ணினீங்க, நான் அந்த வாசத்தை கொஞ்சம் நேரத்தில் என்னை வாசிக்கிறத பார்த்துட்டு எப்படி ஜட்ஜ் பண்ணிங்க? அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு முன்னால் புதுசாக இளையவர்கள் வீணை கற்றுக்கிறவங்க யார் கேட்டாலும் இல்லை நல்லா இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா வாசிக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயே ஆர்வம் இருக்கிறவங்க போய் இன்னும் வேகமாக இன்னும் தீவிரமாக வாசித்து பெரிய ஆளாக வருவாங்க. மேலான ஆர்வம் இருக்கவங்க, ஆர்வம் அவ்வளோ இல்லாதவங்க அதை தூக்கி போட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதுதான் உன் விஷயத்தில் நடந்திருக்கு. உனக்கு வீணை வாசிக்கிறதுல விருப்பம் இருந்துச்சே தவிர ஆர்வம் இல்லை. ஆர்வம் உங்கள் அப்பா பிஸ்னஸில் தான் இருந்துச்சு, அதனால தான் நீ அதில் ஜெயிச்சிருக்க. உண்மையிலேயே உனக்கு ஆர்வம் இருந்தால் என்னுடைய விமர்சனத்தை பொருட்படுத்தாமல், நாம் இவ்வளோ கால் பயிற்சி எடுத்திருக்கோம், இன்னும் நல்லா பயிற்சி எடுக்கலாம், நீ வந்திருப்ப. என்னுடைய விமர்சனம் உன்னை காயப்படுத்தியோ அல்லது உன்னை இந்த முயற்சியை தடைப்படுத்தியோ இருக்காது. ஆர்வம் உனக்கு முழுசாக அது மேலே இல்லை. ஒன்றின் மேல் ஆர்வம் வந்துவிட்டால் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை விதமான ஏமாற்று சொற்கள், எத்தனை விதமான நம்மை பலவீனப்படுத்துகிற சொற்கள் வந்தாலும் அந்த ஆர்வம் நம்ம மேலே கொண்டு வந்துடும். அதுதான் உண்மையான ஆர்வம். எனவே உங்ககிட்ட விருப்பம் இருந்துச்சே தவிர ஆர்வம் இல்லை, அதனால தான் நீ வீணையை தூக்கி போட்டேன்னு சொன்னாராம். இந்த கதையின் மூலம் சின்ன சின்ன வெளிச்சத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி, ஒன்றின் மீது நீங்கள் ஆர்வத்தை வளர்த்து கொண்டே போகிற பொழுதும் அப்படி அந்த முயற்சியில் தடையோ தோல்வியோ வந்தாலோ துவண்டு போய்விடாமல் இன்னும் அதிகமாய் தீவிரமாக அதை பயிற்சி செய்கிற பொழுது தான் வெற்றியடைய முடியும். எனவே சில விமர்சனங்கள், சில காயங்கள், சில நம்மை பலவீனப்படுத்துகிற சொற்களை பார்த்து நம்ம தளர்ந்துட்டோம்னா நம்முடைய முயற்சி தோற்று போயிடும். எனவே ஆர்வம் வேறு, விருப்பம் வேறு. ஆர்வம் இருந்துச்சுன்னா தடை வந்தாலும் தாண்டி வருவோம். விருப்பம் இருந்துச்சுன்னா எதுக்கு மேலே விருப்பம் போகும் அதை தூக்கி போடிடுவோம். அப்படிங்கிறது தான் இந்த சின்ன கதை சொல்லுகிற செய்தி. ஒன்றின் மீது தீவிரமான ஆர்வத்தை வளர்த்து கொள்ளுங்கள். எந்த விமர்சனமும் உள்ள முயற்சியை தடைப்படுத்தாது என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.